அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியும். அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த வீடியோஸ்லாம் பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். இன்னைக்கு நீங்கள் கற்றுக்க போகிற விஷயம் இதுதான். இது எப்படி பண்ணுறதுன்னு நிதானமாக நான் சொல்கிறேன். எங்கே அடிப்படுன்ற விஷயங்கள் நிறைய இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். இதுலேயும் சொல்கிறேன். பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். அதுவும் இந்த கழுத்து விஷயத்தில் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். முகத்தில் எங்கே வேணாலும் அடிப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக சொல்லும்போது இந்த இடம் ஆங்கிலத்தில் டெம்பிள்னு சொல்லுவாங்க, உயிர் நாடி இருக்கிற இடம். இந்த இடத்துலலாம் அடிப்பட்டதுன்னா மயக்கம் போட்டு விழுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நிதானமாகவும் பொறுமையாகவும் பயிற்சி செய்யுங்க. ஒருவேளை இந்த மாதிரி நஞ்சாக்கில் பயிற்சி பண்ண மனதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தால் என்னோடய யூடியூப் சேனல்லே நான் துண்டு, அதாவது டவல் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நஞ்சாக் பேசிக் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து அதே மாதிரி துண்டில் செஞ்சுக்கணும். பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோம் நெஞ்சாக், உடன் நெஞ்சாக், ஸ்டீல் நெஞ்சாக் எதில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், முயற்சி செய்யலாம். பயிற்சியும் பாதுகாப்பும் மிக மிக அவசியம். இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது ஹேண்ட் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஷோல்டரில் எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு பழகுங்க. முதல்ல தோல் பட்டையில் இப்படி தூக்கி போட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் நிதானமாக கொஞ்சம் வேகத்தை அதிகரித்து தோல் பட்டையிலேருந்து இப்படி பின்பக்கம் போட்டிங்கன்னா இங்கே தானாக வந்துடும். வரும்போது இந்த தாடையில் அடிப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிதானமாகவும் பொறுமையாகவும் மிகவும் கவனமாகவும் பயிற்சி செய்யும்போது பாதுகாப்பான பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆர்வமும் பயிற்சியும் தான் உங்கள் எல்லா விஷயத்தையும் மேற்கொண்டு கொண்டு போவோம். இன்றைக்கி நீங்கள் அதை பார்க்கலாம். ஷர்ட் போட்டு இந்த ஹேண்ட் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நண்பர் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் நல்லா பாதுகாப்பான இடத்துல டிஷர்ட் ஹாஃப் ஹேண்ட் போட்டுன்னு ரொம்ப சுலபமாக பண்ணிடுறீங்க. இது பயிற்சி தொடர்ந்து பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருக்குது, ஏதாவது விஷயம் இருக்கும்போது அப்போ என் கையில் வாட்ச் இருக்கலாம், நான் ஷர்ட் போட்டுருக்கலாம், ஃபுல் ஹேண்ட் விட்டுருக்கலாம், மடிச்சிருக்கலாம். அப்படி இருந்தால் என்னால் நஞ்சாக்க சுலபமாக பயன்படுத்த முடியுமா? அது எப்படி பண்ண முடியும்? எப்போ பார்த்தாலும் டிஷர்ட்லேயே இருக்க முடியுமா? நீங்கள் சொல்கிற மாதிரி கையில் வாட்ச் போட வேணாம், ரிங் போட வேணான்னு சொல்கிறீங்களே, அது எப்படிங்கிறத நான் சொன்னது பயிற்சியின் போது மட்டும்தான். பயிற்சியின் போது பாதுகாப்பு மிக மிக அவசியம். அதற்காக தான் இந்த ரிங் போடுறதோ, இந்த காப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது, இந்த வாட்ச் கட்டுறது, இல்லை உடையக்கூடிய பொருட்கள் உங்களை சுற்றி இருக்க வேணாம்னு சொல்லியிருக்க தவிர நீங்கள் போகிற இடம்லாம் டிஷர்ட்டில் போகணும், எதுவுமே உங்கள் கையில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. சரிங்களா? இந்த காணொலி மூலிமா அந்த நண்பருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொலியை பற்றி நல்ல விதமாகவும் சொல்கிற நண்பர்கள் இருக்காங்க, கொஞ்சம் மைனஸில் சொல்கிற நண்பர்கள் இருக்காங்க. ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்தால் தான் எதையுமே பண்ண முடியும். இந்த காணொலியை பார்த்து பயிற்சி பண்ணுற நண்பர்கள் நீங்கள் கையில் காப்போ கடிகாரமோ எதுவும் இல்லாமல் உங்களை சுற்றி உடையக்கூடிய பொருட்கள் இல்லாத இடத்துல பயிற்சி செய்யுங்க. உங்கள் பாதுகாப்பும் மிக மிக அவசியம். சரிங்களா? நம்ம அடுத்தது பயிற்சி செய்யலாம். தோலில் இதை போட்டு பழகிக்கோங்க. கொஞ்சம் வேகத்தை அதிகரிச்சுன்னா இந்த பக்கம் தானாக பாருங்கள், தோலில் இறங்கிட்டு மறுபடியும் கீழே போகும். தெரியுதுங்களா? இதே கொஞ்சம் வேகத்தை செஞ்சீங்கன்னா இந்த பக்கம் இந்த கையால் பிடிச்சிடலாம். நிதானமாக சுலபமாக இந்த கை என்ன பண்ணலாம், இப்படி எக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ் பண்ணி பழகிட்டு இப்படி பண்ணிங்கன்னா அந்த எக்ஸில் கையில் உங்களுக்கு சுலபமாக மாட்டும். இதே இந்த பக்கம் நிதானமாக பாருங்கள், பிடிக்கிறீங்க, இந்த கழுத்தில் நிதானமாக போடுங்க, இப்படி பிடிக்கிறீங்க, இந்த கழுத்தில் நிதானமாக போடுங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லேசாக தட்டும், ரொம்ப வலியெல்லாம் இருக்காது. ஆனால் வேகமாக நீங்கள் அப்படி இழுத்து ஒரு பண்ணு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த தாடையில் அடிபடும். நிதானமாக பயிற்சி செய்யுங்க. இருக்குங்களா? இது செய்யும்போது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் உங்கள் மார்பக பகுதி இருக்கு இல்லையா, அந்த உடம்பை வந்து இப்படி நீங்கள் திருப்பணும். திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். திருப்பி வச்சுங்களா? இப்போ நான் இதை பிடிச்சிட்டேன். இது இந்த பக்கம் திரும்பும்போது இந்த கையை நான் விட்டுடுறேன், எடுத்துட்டு இந்த கழுத்தில் போடுறேன். புரியுதுங்களா? மார்பக பகுதி இந்த பக்கம் நீங்கள் திருப்பும்போது இந்த கழுத்தில் இது விற்கிறது உங்களுக்கு தெரியும். 1 2 1 2
இதை 2 கையில் மாற்றி செய்ய போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, 1 இந்த கையில் செஞ்சுட்டேன், 2 இப்போ செஞ்சிட்டிங்களா. மறுபடியும் என்ன பண்ணுறேன், 1க்கு வந்து இப்போ இந்த கையை இந்த வலது கையை இந்த பக்கம் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரீ ஆகிட்டு பாருங்க. மறுபடியும் இந்த கையால் இந்த பக்கம். இப்போ இதை பிடிச்சி என்ன பண்ண போகிறேன், இப்படி எடுத்துடலாம். சரிங்களா. பாருங்க, 1 இந்த பக்கம் திரும்புகிறோம், வெறும் கழுத்தில் போடுறோம், திருப்பி இங்கே பிடிச்சிடுறோம், வெறும் கழுத்தில் போடுறோம், இந்த பக்கம் திருப்பி இப்படி பிடிச்சிடுறோம். பாருங்க, 1 2 இந்த கழுத்தில் நான் பிடிச்சிருக்கேன் பாருங்க. சரிங்களா. இப்போ இந்த பக்கம் 1 2 இந்த பக்கம் திரும்பிடும். பயிற்சியும் போது இப்படி கூட நீங்கள் திரும்பிக்கலாம், பிடிச்சிட்டு கூட திரும்பிக்கோங்க. 1 2 பயிற்சியும் போது இப்படி திரும்பிட்டு கூட 1 2 இப்படி செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடுச்சுன்னா நின்ன இடத்துல கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ரொட்டேஷன் இப்படி செஞ்சு பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யும்போது இது தானாக வரும். இதில் வேகத்தை நீங்கள் கூட்டலாம், எவ்வளோ வேகமாக செய்யலாம், எதிராளி தாக்குவதோ தடுப்பதோ செய்யலாம். பயிற்சி மிக மிக அவசியம், பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கற்றுவங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.